So, வணக்கம் நண்பர்களே, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இவ்வளோ நாள் வீடியோ வரல, அந்த வீடியோவில் இது வேறு. ஏன் வீடியோ வரலன்னா, கொஞ்சம் ஒர்க் இருந்தது, எக்ஸாம் இருந்தது, அதனால் போடல. பட் இனிமேல் வரும். ஸோ நாங்கள் ஒரு பிசி வாங்கியிருக்கோம் நண்பர்களே. ஐ மீன் பிசி பில்டே பண்ணோம் நண்பர்களே. ஏட்டோட கிட்ட தான் நாங்கள் பில்ட் பண்ணோம். ஸோ இந்த பிசியோட ஸ்பெக்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ ஆரம்பத்தில் நம்ம பார்க்க போகிறது எல்லா பிசிக்குமே முக்கியமான ஒரே ஒரு பார்ட் சிபியூ. ஸோ சிபியூ மட்டுமே, சிபியூவோட ஸ்பெக்ஸ் எல்லாமே சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சிபியூவில் வந்து ஐ மீன் இந்த கேபினெட்டில் உங்களுக்கு 4 RGB ஃபேன்ஸோட வருது. அண்ட் இதோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து ப்ராசஸர் வந்து AMD தான் சூஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ ப்ராசஸர் என்ன ப்ராசஸர்னா AMD Ryzen 5 5500X. அப்புறம் நாங்கள் வந்து ரேம் வந்து 32 GB தான் போடலான்னு இருந்தோம். ஆனால் கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக 16 போட்டோம். ஸோ G-Skill ரிப்சாஸில் 8 GB 2 ரேம் ஸ்லாட் போட்டு 16 GB வச்சுக்கிட்டோம். அப்புறம் SSD வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது. ஸோ நண்பர்களே, SSD அப்படின்னு பார்த்தீங்கன்னா NVMe M.2 512 GB தான் போட்டிருக்கோம். அப்புறம் மெயினாக என்ன இருக்குது, GPU. ஸோ நண்பர்களே அப்படியே பதிப்பதியாக இருக்குது. ஸோ இதில் வந்து GPU என்ன போட்டிருக்கோன்னா, நாங்கள் வந்து GeForce RTX 3080 RTX 3080 போட்டிருக்கோம். அண்ட் அப்புறம் SMPS வந்து பார்த்தீங்கன்னா 550 டீப்புக்குள்ளே 550 வாட்ஸ் தான் போட்டிருக்கோம். நாங்கள் கூலர் எதுவும் ஆட் பண்ணல, கூலர் வேணான்னு விட்டுட்டோம். அப்படியே ப்ராசஸரோட வர ஃபேனை யூஸ் பண்ணிக்கிட்டோம். அண்ட் கேபினெட் வந்து பார்த்தீங்கன்னா Core 200M Black ADX. இதில் நம்மளுக்கு வந்து 4 RGB ஃபேன். அப்புறம் நம்ம பார்க்க போகிறது கீபோர்ட் அண்ட் மவுஸ். ஸோ கீபோர்ட் அண்ட் மவுஸை பார்த்த வரைக்கும் நம்ம வந்து ARS P2 3-in-1 காம்போ தான் வாங்கியிருக்கோம். என்ன பார்த்தீங்கன்னா கீபோர்ட் அப்புறம் மவுஸ், ஒரு மவுஸ் பேட் வந்தது, அது கிழிஞ்சிருச்சு, அதனால் தூக்கி போட்டோம். ஸோ கீபோர்ட் மவுஸ் என்ன ஒரு மவுஸ் பேட் வந்தது, அந்த விஷயம் என்னாச்சுன்னு தெரியும். ஸோ இது வந்து ARS P2 Lite 2 3-in-1 காம்போ. அண்ட் அப்புறமா மானிட்டர். ஸோ மானிட்டர் அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் சூஸ் பண்ண, நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக ViewSonic 2758A மானிட்டர் தான் சூஸ் பண்ணோம். ஸோ இது ஒரு நல்ல மானிட்டர், 170 Hz IPS பேனல், நல்ல ஒரு ஸ்பெக்ஸோட வருது. ஸோ நாங்கள் இந்த மானிட்டர் சூஸ் பண்ணோம். அண்ட் இது சூப்பர் கிளியர் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ இதில் இருக்க ஃபீச்சர்ஸும் ப்ரைஸ்க்கு ஒர்த்தானது தான், அதுவும் நல்லா இருந்தது. ஸோ நண்பர்களே, இந்த மானிட்டரில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பைவோட் ஸ்டாண்டர்ட். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஹைட்டும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து நான் வெர்டிக்கலாகவும் திருப்பிக்கலாம். பட் நான் வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம். ஸோ இப்போ இதை ஹைட்டு டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது இந்த மானிட்டரில் நம்ம ஒய்டாகவும் திருப்பிக்கலாம். ஐ மீன் கீழே இப்படி ஒய்டாகவும் 2 சைடுமே திருப்பிக்கலாம். அண்ட் நம்ம டாப் சைடு ஒய்டாகவும் டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இந்த மானிட்டரும் நல்ல ஒர்த்தானது தான் நண்பர்களே. ஸோ இதில் டெஸ்டிங் பண்ண என்கிட்ட அவ்வளோவா பெரிய பெரிய கேம்ஸ் கிடையாது. கேம்ஸ் காப்பி பண்ணிட்டு தான் வரணும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ சரி நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.